மே 18 நம்ம திருமலை வையாவூரில் இருக்க ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு 500 படிக்கட்டு இருந்தாலுமே நம்மளோட வேனே வந்து கோவில் வாசலில் வரையும் போகிறதுனால எல்லா சீனியர் சிட்டிசனும் கவலைப்படாமல் யார் யார் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ இதில் வந்து கலந்துக்கலாம். இதில் வந்து 2 மூலவர்கள் இருக்கிறாங்க. ஆதி வராகர் அவர் ஒரு மூலவரும், ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் இங்கே வந்து செங்கோலோட ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுக்குறாரு. தேர்ஸ்டே மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ராஜ அலங்காரம் இல்லாமல் அவர் காட்சி கொடுப்பாரு. மற்ற டைம் எல்லாமே செங்கோலோட ராஜ அலங்காரத்தில் ரொம்ப சூப்பராக காட்சி தராரு. இங்கே தாயார் அலமேலு மங்கை தாயாரும் ஆண்டாளுக்கும் தனி சன்னதி இருக்குது. இங்கே ராமானுஜர் வந்து தவம் புரிஞ்சு அங்கே அவர் கொஞ்ச நாள் இருந்ததுனால இங்கே வந்து ராமானுஜருக்குமே தனி சன்னதி இருக்குது. இங்கே சக்கரத்தாழ்வார் பார்த்திங்கன்னா தனி சன்னதியில் கொஞ்சம் நல்ல பெரிய இதுவாக இருக்கார். அப்புறமா சுதர்சன நரசிம்மர் இருக்கார். இங்கே வராகர் பார்த்திங்கன்னா வலது கால ஆதிசேஷன் மீதும் இடது கால அவன் தலை மீதும் வைத்து மடியில் லக்ஷ்மி அமர வைத்து லக்ஷ்மி வராகராக காட்சி கொடுக்குறார். திருப்பதியில் எப்படி வராகரை தரிசனம் பண்ணிவிட்டு வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஆதி வராகரை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து தீபாரதனையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதி வராகருக்கு தான் காமிக்கிறாங்க, அதுக்கப்புறமா தான் பிரசன்ன வெங்கடேஷ பெருமாளுக்கு காமிக்கிறாங்க. இது திருவோணம் நட்சத்திரத்துக்கு உரியதான கோவில். மாதம் வர திருவோணம் நட்சத்திரத்து அன்னைக்கு ஸ்பெஷலான யாகம் மற்றும் மகந்த தீபங்கள்லாம் வந்து ஏற்றப்படுகிறது. அனுமர் வந்து சஞ்சீவ் மலையை எடுத்துகிட்டு போகும்போது வழியில் இருக்க இந்த பிரசன்ன வெங்கடேஷ பெருமாளை வணங்குறதுக்காக வலது கையிலேருந்து இடது கைக்கு அந்த வந்து மலையை மாற்றிட்டு அவர் தரிசனம் பண்ணார். மலையை கீழே வைக்காமலே இந்த கோவிலை தரிசனம் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்து திருமலை வையாவூர் அப்படின்னு பேர் வந்தது. வராகர் வந்து கருடர்கிட்ட தாம் வந்து பூலோகத்தில் காட்சி கொடுத்து எல்லாருக்கும் அருள் புரியறதுக்கு ஒரு கேட்கும்போது அவர் வந்து சில துகள்களை எடுத்துகிட்டு வர்றாரு. அது சொர்ணமுகி ஆற்று பக்கத்தில் விழுந்து கருடகிரி அப்படின்னு அழைக்கப்படுது. அதில் ஒரு சின்ன துகள் வந்து பாலாற்று பக்கத்தில் விழுந்து இந்த திருமலை வையாவூர் ஆனதுனால இதை தட்சிண கருடகிரி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். எல்லாரும் இந்த 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி நம்ம போகிற டூரில் கலந்துக்கிட்டு இந்த திருமலை வையாவூரை தரிசனம் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் எல்லாருமே தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். 3 வேளை உணவு கொடுக்க போகிறோம். மினரல் வாட்டர் கேன் வாட்டர் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். எல்லோரும் ஆல்ரெடி அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி 10 சீட்ஸ் வந்து புக் ஆகிடுச்சு. நம்ம ஏசி வேன் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லோரும் கலந்துக்கோங்க.